ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ டூயிங்? நல்லா பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ உங்களுக்கு ஹாஃப் இயர்லி கோயிங் ஆனோ இல்லை ஸ்டார்ட்டாக இல்லை எண்டப்பான்னு கன்ஃபார்மாக தெரில. பட் டிசம்பர் இஸ் கோயிங் டு கம் ஐ திங்க் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஹாஃப் இயர்லி வந்துட்டு இப்போ பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ வாண்ட் டு பி ப்ரிப்பேர்டு. எல்லாத்துக்கும் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும். நான் சொல்கிறது வந்துட்டு கெமிஸ்ட்ரிக்காக மட்டும் சொல்ல, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ப்ரிப்பேராக தான் இருக்கணும். அது எப்படி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரிப்பேராக இருக்கிறது? இப்போது நீங்கள் இந்த டைமில் நீங்கள் வளர்த்துக்க வேண்டியது உங்கள் கான்ஃபிடென்ஸ். ஃபஸ்ட்டு எதுனாலும் பார்த்துக்கலாம், எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிடலாம், இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். சரி, ஓகே. இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்தோன்னா என்ன பண்ணுறது? உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா தியரியாக இருக்கிற சாப்டர், ஃபஸ்ட்டு சாப்டர் லாஸ்ட்டு சாப்டர் கம்பல்சரி கவர் பண்ணிடுங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் டீச்சர்ஸ் இருந்து கொஷின் எடுப்பாங்க, நல்லா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் கம்பல்சரி கவர் பண்ணி ஆகணும். லாஸ்ட் சாப்டரும் அதே ஒன்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இதில் மாதிரி நமக்கு தெரிஞ்ச சாப்டர்லாம் ஃபஸ்ட்டு நல்லா தரவு பண்ணி வச்சுருங்க. நமக்கு பேக்கப் ஸ்ட்ராங்காக மார்க் எடுத்து கொடுக்குற சாப்டர்னு ஒரு 5-6 சாப்டர் ஃபஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டும் 5 சாப்டர் படிங்க. மேக்ஸாக ஒரு 5 சாப்டர். உங்களுக்கு என்ன சாப்டர் ஈஸியாக இருக்கும்? மேட்ரிக்ஸா? 8th சாப்டர் ஈஸியாக இருக்கா? ஸோ என்ன சாப்டர் நீங்கள் எத்தனை சாப்டர் கவர் பண்ணுறீங்களோ அவ்வளோ மார்க் உங்களுக்கு கூட்டிகிட்டே வரும். ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு சாப்டருக்கு 7 or 8 மார்க்ஸ் அரௌண்ட் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு 2-3 சாப்டர் தரவாக எல்லா மெத்தட் அண்ட் மாடல்ஸ்லேயும் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்டு ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 மார்க் தான். அதை படிச்சிங்கனாலே ஒரு 16 மார்க் எடுத்துடலாம். என்ன சார் 25 மார்க்கில் ஒரு 5 மார்க்கில், ஸோ ஒரு 4 வந்துடும். ஸோ 20னா 20 அப்படியே போட மாட்டாங்க, ஒரு மார்க் குறைச்சா கூட ஒரு 16 or 15 வந்துடும். நீங்கள் அப்புறமா ஒரு 1 மார்க்கில் ஒரு 10, அப்புறம் 2 மார்க் 3 மார்க் கிடச்சா கூட வந்துடும். பேசிக்லி பயாலஜி கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரியும், கம்ப்யூட்டர் வெரி ஈஸி, அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே தியரி தான். ஃபஸ்ட்டு 3 சாப்டர், லாஸ்ட்டு 3 சாப்டர் இதை கவர் பண்ணுங்கள். பெஸ்ட்டு நான் சொல்கிறேன், இது கவர் பண்ணிட்டீங்கனாலே போதும். டோன்ட் வரி அபவுட் இட். 12 சாப்டர்னு நினைக்கிறேன். மிடில் 4 சாப்டர் கவலையே படாதீங்க. ஃபஸ்ட்டு 3 லாஸ்ட்டு 3 நான் சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ் பயாலஜியில். அவ்வளோதாங்க. இதை பற்றி நீங்கள் எதுவுமே பெருசாக யோசிக்க தேவையில்லை. நான் சொல்கிற சாப்டர்லாம் ஃபஸ்ட்டு படிச்சிங்கன்னா பேக்கப்பு கன்ஃபார்ம் பாஸ். ஸோ கன்ஃபார்ம் பாஸ் ஆகிட்டுனாலே என்ன, நமக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஆவரேஜ் மார்க்கு. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் சொன்ன எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அதை முதல்ல ஏம் பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. போய் பாருங்கள், கம்புக்னு ஒன்று இருக்குது. கம்புக்கில் வந்துட்டு 2 மார்க்கு மொத்தமாகவே ரொம்ப கம்மியான 2 மார்க்கு தாங்க இருக்குது. ஸோ 5 மார்க்கு நான் சொன்ன இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் மேட்ரிக்ஸ்னு ஒரு டாபிக் சூஸ் பண்ணுறீங்கன்னா போய் அந்த கம்புக்கில் போய் பாருங்கள் எத்தனை 5 மார்க் இருக்குன்னு. உங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இல்லைனா கூட போய் வாங்கி பாருங்கள். அதுதாங்க அந்த 5 மார்க்கு, இது இத்தனை 5 மார்க் தான். இப்போ நமக்கு வந்துட்டு புக் பேக்கில் பயாலஜி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 10 2 மார்க்கு. இப்போ ஃபிசிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 18 2 மார்க்கு. ஒரு 7-8 லாங் ஆன்சர் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்க நம்ம சேனல்கிட்ட இருந்தும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பக்கமாக நடத்துறது ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் ஈஸியாக நடத்தி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். அண்ட் தேங்க்யூ. இவ்வளோ தூரம் யாராவது வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப், தேங்க்யூ, பை.